மாபெரும் மிருகத்தை வீழ்த்திய பிறகு விருமாண்டி, கருமாண்டி, உருமாண்டி, ஓனாண்டி மீண்டும் தங்களது கடல் பயணத்தை தொடங்கினர். இந்த முறை அவர்கள் பயணம் செய்த கப்பல் மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்தது. கடல் அமைதியாக இருந்தது. மெதுவான காற்று, அலைகள் மெதுவாக கப்பலை தழுவின. அனைவரும் சற்று ஓய்வாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென கடல் மாறத் தொடங்கியது. அலைகள் குறைந்து நீர் மெதுவாக பின்னுக்கு செல்ல ஆரம்பித்தது. விருமாண்டியின் கண்கள் கூர்மையடைந்தன. ஏதோ தவறாக இருக்கிறது என்று அவன் உணர்ந்தான். அவன் மெதுவாக சொன்னான், எல்லாரும் கவனமாக இருங்க. கடல் இன்னும் உள்வாங்கியது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பெரிய நீர் சுவர் போல ஏதோ ஒன்று எழுந்தது. அது சாதாரண அலை இல்லை, அது ஒரு சுனாமி. மலை போல உயர்ந்த அந்த அலை கோபத்துடன் அவர்களை நோக்கி வந்தது. காற்றின் சத்தம் அதிகரித்தது. கடல் முழுவதும் கர்ஜித்தது. ஓனாண்டி பயத்துடன் கத்தினான், விருமாண்டி, இது ரொம்ப பெரிய அலை. விருமாண்டி உறுதியுடன் சொன்னான், அனைவரும் பிடிங்க, இந்த அலைகளை தாண்டணும். அலை அவர்களது கப்பலை அடைய வந்தது. ஒரு கணத்தில் அது மோதியது. கடல் முழுவதும் எழுந்தது. நீர், காற்று, சத்தம் எல்லாம் ஒன்றாக கலந்தது. அந்த அலைக்குள் அவர்கள் மறைந்தார்கள். அந்த மாபெரும் சுனாமிக்குள் அவர்கள் தப்பித்தார்களா, அல்லது கடல் அவர்களை விழுங்கிவிட்டதா? இந்த சாகசம் இன்னும் முடிவடையவில்லை.